ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி அஷ்டமி திதி 8ஆம் நாள் நவராத்திரி. அதுக்கு நம்ம போட வேண்டிய கோலங்கள் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கோலம். அதுக்காக இன்றைக்கி நான் பூஜை அறையில் எப்படி தாமரைப்பூ கோலம் போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதை மாதிரி ஒரு நல்ல மனையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மாதிரி ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு கார்னர்ஸில் இந்த மாதிரி சின்னதாக பட்டையாக கோலம் போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலங்கள் நம்ம போடணும். அதை மாதிரி பார்த்திங்கன்னா நவராத்திரியிலையும் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கே உரிய சிறப்பான கோலங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா துர்கா தேவிக்கு ரொம்ப விசேஷமானது அஷ்டமி திதி 8ஆவது நாள். இன்றைக்கி ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கோலம். ஸோ இதை மாதிரி 9 இதழ்கள் கொண்ட மாதிரி நம்ம தாமரைப்பூ கோலம் இன்றைக்கி நம்ம போடுறோன்னும் போது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இதை மாதிரி போட்டுட்டு 9 இதழ்கள் வரா மாதிரி தாமரை நல்ல ஒரு சுத்தமான இந்த மாதிரி மனையில் பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்பது இதழ்கள் வரா மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஸோ துர்கா தேவி பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் பூஜை செய்வாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியத்தையும் செல்வத்தையும் 16 பேர்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 9 இதழ்கள் போட்டாச்சு. அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ஒரு இலை மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போட வேண்டிய கோலங்கள் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இதை மாதிரி ஒரு தாமரைப்பூ கோலம். இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் நம்ம எப்பயுமே மஞ்சள் குங்குமம் இதை வச்சு தான் நம்ம அலங்காரம் செய்யணுமே தவிர கலர் பொடி அதை மாதிரி கெமிக்கல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ 9 இதழ் கொண்ட தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் இந்த நவராத்திரியில் அம்பிகை நமக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் நமக்கு அம்பிகை அருள் கொடுக்குறாங்கன்னும் போது இன்றைக்கி துர்க்கையின் வடிவாக நமக்கு அருள் கொடுக்குறாங்க. இதை மாதிரி கோலம் போட்டுட்டு 4 மூலையிலையும் மஞ்சள் வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா குபேரர் கோலம் போடுவாங்க. திங்கக்கிழமைகளில் விசேஷமான கோலங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விசேஷம் போடும்போது இந்த நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சிறப்பான கோலங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தாமரைப்பூ கோலம் நவராத்திரி 8ஆவது நாளுக்கு ரொம்ப விசேஷமானது. இதை மாதிரி நம்ம கோலம் போட்டுட்டு இன்றைக்கான நெய்வேத்தியம் துர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா பாயாசம். ஸோ இதை மாதிரி நீங்கள் பால் பாயாசம் செய்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நிறைய காயின்ஸ் வச்சு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி வைக்கிறீங்கன்னும் போது நமக்கு சகல செல்வங்களும் தேடி வரும். ஸோ இதை மாதிரி நம்ம எல்லாம் செய்து வச்சுட்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் பார்த்திங்கன்னா ஓம் மகிஷா மர்தின்யை வித்மஹே துர்கா தேவியை தீமஹி தந்தோ தேவி பிரச்சோதயாத். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லணும். ஸோ நாளைக்கு விஜயதசமி. இந்த 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கு அம்சமாக விளங்கக்கூடிய செய்கைகள் நம்ம பூஜைகள் நம்ம செய்ய போகிறோம். ஸோ விஜயதசமி பார்த்திங்கன்னா விஜயா தேவிக்கான உகந்த நாட்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு செல்வத்தையும் ஒரு வியாபார விருத்தியையும் ஆயுள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த விஜயதசமியில் நம்ம எப்படி பூஜை செய்யணுன்றதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்போது விஜய் தியாக்ஸ் சேனலை மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குலதெய்வ விளக்கு. இது எப்படி ஏற்றுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது விஜய் தியாக்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும்.
தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும், கர்ம வினைகள் போகும், சர்வமங்கலம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும், நெற்றியிலே குங்கும போட்டும் வெற்றி பாதையை காட்டும். 1000 கரங்கள் உடையவளே, ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா, தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள், திங்களை முடிமேல் சூடிடுவாள், மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கைய கரசியும் அவளே, அங்கைய கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. ओम दुर्गा परमेश्वरियै पोற்றி, ओम दुर्गा परमेश्वरियै पोற்றி, ओम दुर्गा परमेश्वरियै पोற்றி. ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति.